சிறுகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பச்சை வந்தா கொத்திட்டு வந்திருக்கா என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து கிட்ட மீனா என்னங்க நீங்களும் குத்திப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து இங்க பச்சை குத்தி தான் ஒருத்தர் மேல இருக்க பாசத்தை நிரூபிக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா மீனான்னு சொன்னதும் உடனே ஸ்ருதி ரவி கிட்ட கேட்குறாங்க. ரவி இங்க பார் ஊசி போட்டுக்கவே உனக்கு பயம், இதுல நீ பச்சை வேற குத்திக்க போறியா? இங்க பாருங்க முத்து சொன்னதுதான் எனக்கும் சரின்னு படுது. ஒருத்தர் மேல அன்பு பாசம் இருக்குன்னா அதை பச்சை குத்தி தான் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பச்சை குத்திட்டு ரூம்ல போயிட்டு அடிச்சுட்டு முடிய புடிச்சுக்கிட்டு சண்டை போறது இதெல்லாம் தேவையா நல்லா சொல்லி பேசுறாங்க. உடனே மனோஜ் இங்க பாருடா என் ரோகிணி கிட்ட நான் பல முறை சொன்னா அப்ப கூட இல்ல மனோஜ் உன் பேரை நான் பச்சை குத்திப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி பச்சை குத்திக்கிட்டா அந்த மாதிரி குத்திக்கணும், யாரோ ஒருத்தர் சொல்லிதான் பச்சை குத்தணுன்ற அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே மனோஜ் நேரம் ரூம்குள்ள போயிட்டு ரோகிணி உன்ன மாதிரி எல்லாம் அவங்க கிடையாது, அவங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க பாத்தியா நல்லா சொல்லிட்டு பேசுறாங்க. விடுங்க மனோஜ் அவங்க அப்படிதான்றது தெரிஞ்ச விஷயம் தானேன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நேரா போயிட்டு அங்க நம்ம அண்ணாமலையோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மாமா அந்த பொண்ணு நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்ததும் அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இனி இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன், அவன் ரொம்பவே நல்ல பையன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருமா உன்னுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கும் சந்தோஷம், நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்க, என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்கிருந்த முத்து மீனா கிளம்பி போனதுமே இப்ப ரோகிணியோட மாமாவா நடிச்சிட்டு இருக்கவங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமா சம்பந்தம் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா சிந்தாமணி நம்ம விஜயோட கிளாஸ்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு விஜயா இப்படி பண்ணிட்டாங்க, அதை என்னால் ஏற்றுக்க முடியல, இந்த கான்ட்ராக்ட் எனக்கு பறி போனதுனால எவ்வளோ லாஸ் தெரியுமான்றாங்க. விஜயா வந்ததுமே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே பயங்கரமாக கோபப்பட்டு பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதை என்னால் ஏற்றுக்க கூட முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை சிந்தாமணி கேட்டுறாங்க. மறுபடியும் விஜயாவும் சிந்தாமணியும் சேர்ந்து மீனாவை பழி வாங்கறதுக்காக என்ன வேலை செய்ய போறாங்க, இதனால மீனா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.